உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் என்று ஏதாவது இருக்கிறதா? கடன்கள் கழுத்தை நெரிக்கிறதா? நோய்கள் உடலை வாட்டுகிறதா? பிள்ளைகளால் பிரச்சனையா? எவ்வளவு முயற்சி செய்தும் தோல்விகள் மட்டுமே தொடர்கிறதா? கவலைப்படாதீர்கள். இரவின் ஒரு பகுதியில் இந்த உலகம் முழுவதும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நம்முடைய இறைவன் முதல் வானத்திற்கு அவனது பெருமைக்குத் தகுந்த விதத்தில் இறங்கி வருகிறான். வந்து, யாராவது என்னிடம் பிரார்த்திக்கிறீர்களா? நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். யாராவது என்னிடம் கேட்டால் நான் அவருக்கு கொடுக்கிறேன். யாராவது என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் அவரை மன்னிக்கிறேன் என்று அழைப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதுதான் தஹஜ்ஜுத் நேரம். அந்த நேரத்தில் கேட்கப்படும் ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த துஆ, பலரும் அறியாத ஒரு ரகசியம், உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும். அந்த ரகசியத்தைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். தஹஜ்ஜுத் தொழுவதனால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். முதலாவதாக, அல்லாஹ்வின் நெருக்கம். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், இரவில் எழுந்து தொழுவது உள்ளத்தை ஒன்றிணைப்பதற்கு மிக உகந்தது என்றும் வாக்கை செம்மைப்படுத்த வல்லது என்றும். இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கும்போது உங்கள் இதயம் அவனுடன் ஒரு ஆழமான தொடர்பை உணரும். அந்த நிசப்தமான நேரத்தில் உங்கள் சுஜூதில் நீங்கள் அவனிடம் பேசும்போது அல்லாஹ் உங்களுக்கு மிக அருகில் இருப்பதை உங்களால் உணர முடியும். இரண்டாவதாக, பாவ மன்னிப்பு. நம் எல்லோருக்குமே பாவங்கள் உண்டு. நாம் அறியாமலும் அறிந்தும் செய்த பாவங்கள் நம்மை ஒரு பாரமாக அழுத்திக் கொண்டிருக்கும். அந்த பாரத்தை இறக்கி வைக்க சிறந்த நேரம் தஹஜ்ஜுத் நேரம்தான். என்னிடம் பாவ மன்னிப்பு கோருபவர் உண்டா? நான் அவரை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ்வே அழைப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது நாம் ஏன் தாமதிக்க வேண்டும்? மூன்றாவதாக, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுதல். இதுதான் தஹஜ்ஜுத்தின் மிக முக்கியமான அம்சம். பகல் நேரங்களில் பல வேலைகளுக்கு மத்தியில் நாம் துஆ கேட்கிறோம். ஆனால் இரவின் தனிமையில் முழு மனக்குவிப்புடன் உங்கள் கஷ்டங்களையெல்லாம் உங்கள் ரப்பிடம் நீங்கள் சொல்லும்போது அந்த துஆவிற்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது. அந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆக்கள் பெரும்பாலும் மறுக்கப்படுவதில்லை. நான்காவதாக, மன அமைதி மற்றும் உள்ளத்தின் விசாலம். இன்றைய உலகில் மன அழுத்தம், கவலை இல்லாத மனிதர்களே இல்லை. இந்த மன உளைச்சல்களுக்கு மிகச்சிறந்த மருந்து தஹஜ்ஜுத் தொழுகை. நீங்கள் தொழுது முடித்து உங்கள் துஆக்களை கேட்டு முடித்தவுடன் உங்கள் மனதில் இருந்த பாரம் குறைந்து ஒரு விதமான நிம்மதியும் அமைதியும் உங்கள் உள்ளத்தை நிரப்புவதை நீங்கள் உணர்வீர்கள். இப்போது இந்த உரையின் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த ரகசிய துஆ எது? அந்த ரகசியம் என்பது ஒரு குறிப்பிட்ட மந்திரம் போன்ற வார்த்தைகள் அல்ல. அந்த ரகசியம் என்பது நீங்கள் உங்கள் இறைவனிடம் எப்படி கேட்கிறீர்கள் என்பதில்தான் அடங்கியிருக்கிறது. தஹஜ்ஜுத்தின் ரகசியம் என்பது அந்த நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து, கேள், தருகிறேன் என்று சொல்லும் அந்த வாக்குறுதிதான் உண்மையான ரகசியம். அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் எந்த துஆவும் சக்தி வாய்ந்ததுதான். திருக்குரானில் வரும் ஒரு மிக சக்தி வாய்ந்த துஆ இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதரவற்ற நிலையில் அந்நிய ஊரில் தனிமையில் இருந்தபோது கேட்ட துஆ இது. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கி வைக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் நான் தேவையுள்ளவனாக, ஏழையாக இருக்கிறேன். இந்த துஆவின் அழகை பாருங்கள். எனக்கு இதைக் கொடு, அதைக் கொடு என்று கேட்கவில்லை. மாறாக, யா அல்லாஹ், நீ எதை நல்லது என்று கருதி எனக்குத் தருகிறாயோ அதற்கு நான் மிகவும் தேவையுள்ளவன் என்று முழுமையாக ஒப்படைப்பதாகும். இந்த துஆவைக் கேட்ட உடனேயே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தங்குமிடத்தையும் திருமணத்தையும் பாதுகாப்பையும் வழங்கினான். இந்த துஆவைக் கொண்டு அல்லாஹ்விடம் உங்களை ஒப்படைக்கும்போது அவன் உங்களுக்கு சிறந்ததை வழங்குவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ தான். திருக்குரான்ல அல்லாஹ் சொல்றான், மீனின் வயிற்றில் இருந்த அவர் இருள்களிலிருந்து லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. துஆவின் பொருள், உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மீனுடையவர் யூனுஸ் நபி மீனின் வயிற்றில் இருந்தபோது செய்த பிரார்த்தனை. எந்த ஒரு முஸ்லிம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இதைக் கொண்டு பிரார்த்தனை செஞ்சாலும் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை. திர்மிதி. இன்னொரு அறிவிப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் மேல சத்தியமா
ஒரு நம்பிக்கையாளர் இந்த துஆவக் கொண்டு பிரார்த்திச்சா அவர் கேட்பதை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்று சொன்னதா வருது. கொஞ்சம் சிந்திச்சுப் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்வின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றாங்கன்னா அந்த வார்த்தைகளோட வலிமையும் உண்மையும் எவ்வளவு ஆழமானதா இருக்கும். இந்த திக்ரோட மகத்துவத்தை முழுசா புரிஞ்சுக்க நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்த அந்தச் சூழலை நாம கற்பனை செஞ்சு பார்க்கணும். அவங்க ஒரு இருள்ல இல்ல, 3 இருள்கள்ல சிக்கியிருந்தாங்க. கடலோட மேல்பரப்பே இருட்டா இருக்கும். அப்போ அதோட ஆழம் எப்படிப்பட்ட இருட்டா இருந்திருக்கும். இது எல்லாமே நடந்தது பகல்ல இல்ல, கும்மிருட்டான இரவுல. இந்த 3 அடர்த்தியான நம்பிக்கையே இல்லாத இருள்களுக்கு நடுவுல இருந்துதான் அந்த வார்த்தைகள் பிறந்ததுதான் அந்த துஆ. நம்ம மனித அறிவுக்கு அந்த நிலைமையிலிருந்து தப்பிக்கிறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. ஆனா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வேற எந்த மனுஷன்கிட்டயும் உதவி கேட்கல, எந்த பொருள் மேலையும் நம்பிக்கை வைக்கல. நேரடியா அல்லாஹ்வோட பேசினாங்க. இப்போ மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த சக்தி வாய்ந்த திக்ரை தஹஜ்ஜத் தொழுகையில எப்படி பயன்படுத்துறது? தஹஜ்ஜத் தொழுகையோட சுஜூத் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமா இருக்கிற இடம். உங்க நெற்றி பூமியில படுற அந்த பணிவான நிலையில சுஜூத்தோட தஸ்பீஹ்களை ஓதினதுக்கு அப்புறம் இந்த திக்ரை ஓதுங்க. இதை 3 முறை, 5 முறை, 7 முறைன்னு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதலாம். அதுக்கப்புறம் உங்க சொந்த தேவைகளை உங்க தாய்மொழியிலேயே உங்க சொந்த வார்த்தைகள்ல அல்லாஹ் கிட்ட கேளுங்க. முக்கியமான விஷயம், இதை ஒரு மந்திரம் மாதிரி அர்த்தம் புரியாம சொல்றதை விட ஒவ்வொரு வார்த்தையோட ஆழத்தையும் உணர்ந்து சொல்றதுதான். உங்க இயலாமையை உணருங்க, அல்லாஹ்வோட மகத்துவத்தை உணருங்க, உங்க பாவங்களை நினைச்சு வருந்துங்க, கண்ணீரோட கேளுங்க. நிச்சயம் மீனின் வயிற்றிலிருந்து தன் நபியை காப்பாற்றிய இறைவன் உங்க கவலைகளின் இருளிலிருந்து உங்களையும் காப்பாற்றுவான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.